ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற சைனீஸ் அனிமி சீரிஸான லூசிங் மனி டூ பி எ டைக்கூனோட எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். நான் போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த எபிசோட் வேற லெவல்ல இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கும் இது நோட்டிஃபை ஆகும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்குள்ள வீடியோவை பார்க்கலாம். குவின் இப்பலாம் என்னதான் பண்றான்னு அவன் கேட்க, நான் கூட அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இப்பலாம் அவன் நம்ம கூட ஸ்டே பண்றதே இல்ல. நமக்கு இங்க நிறைய ஹோம் ஒர்க்ஸோட சேர்த்து அழகான பொண்ணுங்களும் இருக்காங்க. அதை விட முக்கியமா விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸும் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கானோன்னு அவன் சொல்ல, குவின் என்னைக்காச்சும் வருவானான்னு அவன் யாங் கிட்ட கேட்க, குவின்னும் நானும் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இருக்கோம். அவன் நைட் ஷிஃப்ட் பாக்குறதால அங்கேயே பக்கத்துல ரெண்டுக்கு தங்கியிருக்கான். பேண்டம் ஜென்ரல்ல இருக்க எல்லா கார்ட்ஸையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன்னு அவன் சொல்ல, அட ஆமாப்பா, நான் கூட அந்த கேமை விளையாண்டுருக்கேன். உண்மையிலே இது ஃபன்னான கேம் தான் மத்தவங்களும் சொல்லுவாங்க. நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆக போகுது. ஆனா இப்போவும் இது எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. மார்னிங் 9 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு வரேன். அப்புறம் என் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறேன். எங்களுக்கு குடுக்குற டாஸ்க் எல்லாம் ரொம்பவே சிம்பிளா இருக்கு. அதுவும் இல்லாம எங்களை ஓவர் டைம் பார்க்கவும் அலோவ் பண்றது இல்ல. லின், நம்ம பாஸோட மனசுல அப்படி என்னதான் இருக்கு? நமக்கு அவர் எந்த வேலையும் கொடுக்காம எப்பவும் கேமை மட்டுமே விளையாட சொல்றாருன்னு அவன் சொல்ல, ஆமா ஆமா, பாக்குறதுக்கு இங்க எந்த வேலையும் இல்லைன்னு அவன் சொல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா மிஸ்டர் குவின் இப்ப இருக்கிற கேம்ஸ்ல பிளேயர்ஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிச்சு அதை நம்ம ஃபியூச்சர்ல ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாரு. சோ அதுக்காக தான் நம்மள இப்படி கேம் விளையாட சொல்றாருன்னு அவ சொல்ல, அதுக்கு மத்தவங்களும் அட ஆமாப்பா, அதுவா தான் இருக்கும்னு சொல்றாங்க. பட் சோ இப்ப நீ வேற கேம் விளையாடுறியா? ஆனா இதுலயும் கூட நீ ஹையஸ்ட் லெவல்ல இருக்கப்பான்னு அவனும் சொல்ல, மிஸ்டர் குவின் என்ன ஹையர் பண்றதுக்காக பணம் செலவு பண்ணிருக்காரு. சோ கண்டிப்பா நான் அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். கைஸ், இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது. மிஸ்டர் குவின் நம்ம எல்லாரையும் கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்க ட்ரை பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். இப்படி நம்ம எந்த வேலையும் பார்க்காம நாள் பூரா கேம்ஸ் ப்ளே பண்ணி நம்ம சம்பளத்தை வாங்கினா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாரும் அதுக்காக கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம்னு அவ சொல்ல, அட ஆமாப்பா, இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. நீ அட்டகாசமா ப்ளே பண்றேன்னு சிபோ சொல்ல, அப்படி ப்ளே பண்ணி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் பாக்கிறதுக்கு தான் மிஸ்டர் குவின் நீங்க இல்லையேன்னு பாட்ஸும் ஃபீல் பண்றான். நீ சொல்றதும் சரிதான். நான் ஜாயின் பண்ணதுல இருந்தே அவர் ஆபீஸ்ல பார்த்ததில்ல. இப்போ அவர் எங்க தான் இருக்காரோன்னு அவன் சொல்ல, ஒருவேளை ஏதாச்சும் பிசினஸ் மீட்டிங்க்கு போயிருக்கலாம்னு லின் சொல்ல, இல்ல ஒருவேளை பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணவும் போயிருக்கலாம்னு அந்த பொண்ணுங்களும் சொல்ல, என்னவா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவர் வீட்ல வெட்டியா உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாருன்னு பாட்ஸும் சொல்ல, நான் ஒன்றும் இங்க வெட்டியா வீட்ல உட்காந்துட்டு இல்ல. எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. நான் வேற நிறைய பேரை கேம் டெவலப் பண்றதுக்கு ஹையர் பண்ணிட்டேன். அப்படி பார்த்தா அந்த கேமை ஸ்பாயில் பண்றதும் கஷ்டம் தான். நான் எதிர்பார்த்ததை விட இது எனக்கு டஃபா தான் இருக்க போகுது. ஐடியா, இந்த ஜேர்னல்ல ஒரு கேமை டிசைன் பண்ணனா அதுக்காக அவங்க என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது கண்டிப்பா ஃபிளாப் ஆயிடும். ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. ஏன்னா மிஸ்டர் குவின் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு, நம்ம ஆஃபீஸ்ல ஓவர் டைம்ங்கிறதுக்கு இடமே இல்லைன்னு அவ சொல்ல, இன்னைக்கும் நாங்க கேம்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ணணும். என்னைக்கு தான் நம்மள வேலை செய்ய சொல்லுவாங்களோ தெரியல நாங்க இருக்கிறவங்களாம் சொல்ல, நம்ம ஹீரோவும் அங்க வரான். ஒரு வழியா இன்னைக்கு ஓவர் டைம் பார்க்க போறோம்னு சிபோ சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் சொல்ல வரது எல்லாரும் கவனமா கேளுங்க. ஒரு வாரமா நான் ஆஃபீஸ்க்கு ஏன் வரலன்னு நீங்க எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க. ஆக்சுவலா நான் நம்ம கம்பெனியோட ஃபியூச்சரை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், டெண்டா லாஸ்டா கிரியேட் பண்ண மொபைல் கேம் ரொம்ப பெரிய சக்சஸ்னு. அதே மாதிரி இந்த தடவை நம்ம ஒரு புது கேமை டெவலப் பண்ண போறோம். ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மொபைல் கேம் இல்ல, அதை விட கொஞ்சம் பெருசுன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேம் ஒன்று டெவலப் பண்ண போறோம்னு அவங்க சொல்ல, அதை கேட்கிற மத்தவங்களும் ஷாக் ஆகுறாங்க. இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியில நம்ம மட்டும் தான் எப்பவும் டாப்ல இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மொபைல் கேம்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அதை விட பெருசா ஏதாவது பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த தடவை பெரிய லெவல்ல சாதிச்சு காட்டுறது தான் டெண்டாவோட ஸ்டைல். நான் இப்படிலாம் சொல்றதை கேட்டு உங்க திறமை மேல உங்களுக்கு சந்தேகம் வரலாம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம் டெவலப்பர்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு கத்துக்குட்டிங்களான உங்களை எதுக்காக வேலைக்கு சேர்த்தேன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க எதிர்பார்க்கறது அவங்க கிட்டலாம் இல்லன்னு யாங்கும் சொல்ல, சரியா சொன்ன யாங். இதுக்கு தான் உன்ன மாதிரி ஒரு புத்திசாலியை எப்பவும் கூடவே வச்சிருக்கணுங்கிறது. என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமர்ஸ்க்கு ஸ்கில்ஸ் நிறைய இருந்தாலுமே அவங்களோட பிரெயின் ரூல்ஸ் படி தான் வேலை செய்யும். ஆனா நீங்க அப்படி இல்ல. இப்படி எல்லாராலையும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண முடியும். உங்களுக்கு அவங்க அளவுக்கு ஸ்கில்ஸ் இல்லனா கூட உங்ககிட்ட இருக்கிற இமேஜினேஷனுக்கு அளவே இல்லைன்னு அவன் சொல்ல, எங்களோட கிரியேட்டிவிட்டி மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு லின்னும் சொல்ல, கரெக்ட், உங்களோட கிரியேட்டிவிட்டி அப்புறம் கேம் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கிற பேஷன் கூடவே உங்களோட ஹார்ட் ஒர்க் இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு அவன் சொல்ல, சிபோ, நீ இந்த இண்டஸ்ட்ரியில 6 மாசமா தான் இருக்க. அப்படி இருந்தாலுமே உன்னோட திறமையை அவங்க முழுசா யூஸ் பண்ணிக்கலன்னு தான் சொல்லுவேன். உண்மையை சொல்லணும்னா நீ இந்த இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். ஏன்னா உனக்கே தெரியாம நிறைய கேம்ஸ் சக்சஸ் ஆகிறதுக்கு நீ காரணமா இருந்திருக்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட ஹார்ட் ஒர்க் தான். அப்படி பார்த்தா உன்னோட இந்த 6 மாசம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது இங்க இருக்கிற பல பேரோட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஈக்குவல் தான். அப்புறம் பாட்ஸு, நீ கேமிங் இண்டஸ்ட்ரியில இல்லைன்னா கூட உன் அளவுக்கு கேம்ஸை பத்தி தெரிஞ்சவங்க இங்க யாரும் இல்ல. மத்தவங்களாம் ஏதாச்சும் ஒரு கேமை விளையாடி தான் அதுல பெஸ்டா வரணும்னு நினைப்பாங்க. ஆனா நீயோ விளையாடுற எல்லா கேம்லயும் பெஸ்டா இருக்க. இந்த மாதிரி ஒரு டீம் என்கிட்ட இருக்கும்போது நம்ம எப்படி ஃபெயில் ஆகும்? கண்டிப்பா ஒரு பெஸ்ட் கேமை உருவாக்குவோம்னு அவன் சொல்ல, மத்தவங்களும் பெஸ்ட் கேமை உருவாக்குவோம், பெஸ்ட் கேமை உருவாக்குவோம்னு கத்துவாங்க. பெஸ்ட் கேமா? இல்ல, முதல்ல ஒரு கேம் உருவாக்குவோம்னு அவன் சொல்ல, மத்தவங்களும் கேம் உருவாக்குவோம், கேம் உருவாக்குவோம்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஏர்லி ஸ்டேஜஸ்க்கான டைரக்ஷன்ஸை மட்டும் தான் நான் கொடுப்பேன். மத்தபடி அதை ஃபுல்லா மேனேஜ் பண்ண போறது நம்ம பாட்ஸும் சிபோவும் தான் அவன் சொல்ல, எங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையை கண்டிப்பா காப்பாத்துவோம்னு அவங்களும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவன் ப்ராஜெக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். நம்ம கிரியேட் பண்ண போற கேமோட கண்ட்ரோல்ஸ் நியூ பிளேயர்ஸும் விளையாடுற மாதிரி ஈஸியா இருக்கணும். முக்கியமா எனக்கு ஒரு லென்த்தியான ஸ்டோரி மோட் வேணும். அதுவும் இல்லாம அது மீனிங்ஃபுல்லாவும் டீப்பாவும் இருக்கணும். அப்புறம் ஃபைனலா இந்த கேம்ல இருக்கிற வெப்பன்ஸ் ரொம்பவே யூனிக்காவும் அதே நேரத்துல கூலாவும் இருக்கணும். அப்படி இருந்தா தான் பிளேயர்ஸ் அதை பார்த்ததுமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு அவன் சொல்ல, ஒரு கேமை ஸ்பாயில் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்குன்னு அவன் நினைக்க. ஆனா ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர்ஸ் கேமுங்கிறது ஹார்ட் கோர் கேமர்ஸ்க்கானது. அதோட கண்ட்ரோல்ஸை நம்ம சிம்பிளா டிசைன் பண்ணோம்னா பிளேயர்ஸ் நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற இந்த டீமை வச்சுக்கிட்டு நீங்க கேட்ட மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி மோட
கிரியேட் பண்றது ரொம்பவே கஷ்டம். இப்பலாம் யாரும் ஸ்டோரி மோட படிக்கிறதே இல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க கிரியேட் பண்ண பேண்டம் ஜெனரல் கேம்ல பர்ச்சேஸ் ஐட்டம்ஸ ஃப்ரீயா குடுத்தீங்க. ஆனா இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற கேம்ல ஐட்டம்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுனா, அது நம்ம கம்பெனியோட ரெபுடேஷன அஃபெக்ட் பண்ணும்னு நான் சொல்ல. நான் உன் மேல நெறைய நம்பிக்கை வச்சிருக்கேன் சிபு. எவ்ளோ பெரிய ப்ராப்ளம்னாலும் அத உன்னால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறம் பாட்ஸு உனக்கு ஓகே தானேன்னு அவன் கேட்க, நீங்க சொன்னா சரிதான்னு பாட்ஸும் சொல்லுவான். சிபு நான் சொல்றது எல்லாத்தையும் செய்வான். அப்புறம் பாட்ஸு எத பத்தியும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டான்னு நெனச்சுக்கிட்டு, நீ தான் நம்ம ப்ராஜெக்ட்டோட லீட் டிசைனர். அப்புறம் நீ தான் கேம் மாடரேட்டர். இன்னும் 1 வாரத்துல நீங்க இந்த ப்ராஜெக்ட்க்கு சம்பந்தமான டிராஃப்ட்ட ரெடி பண்ணணும்னு சொல்லி அந்த மசாஜ் சேர ஆன் பண்றான். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. டெண்டாவ பொறுத்தவரைக்கும் ஓவர் டைம்ங்கிறதுக்கு இடமே இல்ல. பாட்ஸு நீ உன் கேம கன்டின்யூ பண்ணு. நான் கிளம்புறேன். அவரு போயிட்டாரு. நீ இப்ப வெளிய வரலாம்னு பாட்ஸு சொல்ல, தேங்க் யூ பாட்ஸு அப்படின்னு சிபுவும் சொல்லுவான். ஒருவேளை நீ இங்க ஓவர் டைம் பார்த்து மாட்டுனா உன் சம்பளத்துல இருந்து புடிச்சுப்பாங்கன்னு நீ பயப்படுறியான்னு அவன் கேட்க, அத விட நான் எதுக்கு பயப்படுறேன்னா, என்னால என்னோட டீம் தோத்துறக்கூடாது. என்ன அப்ரிஷியேட் பண்ற மாதிரி ஒரு பாஸ் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும். சோ நான் அதுக்காகவே இங்க ஓவர் டைம் பண்ணுவேன்னு அவன் சொல்ல, போதும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோன்னு பாட்ஸும் சொல்ல, நான் ஒரு சில ஸ்டோரிஸ் எழுதி வச்சிருக்கேன். ஆனா அது எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பிரேக் எடுத்துக்க முடியும்? ஒரு இன்டர்நேஷனல் எஃப்பிஎஸ் கேம்ல நீ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டோரி மோட இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணு தான். மிஸ்டர் குவின்ன பொறுத்தவரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன திங்ஸ வச்சு பெருசா அச்சீவ் பண்ண ட்ரை பண்றாரு. சோ நம்மளும் இங்க அதே தான் பண்ண போறோம். உன்னோட அந்த மைண்ட்ல அப்படி என்னதான் ஓடிட்டு இருக்கு பாட்ஸு? கேரக்டர்ஸ் அப்புறம் லொகேஷன்ஸ்னு நம்ம எல்லாத்துலயும் பணத்த மிச்சப்படுத்த போறோம். எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்க மட்டும் தான் நம்ம பணத்த ஸ்பெண்ட் பண்ண போறோம்னு அவன் சொல்ல, உன்னோட இந்த ஐடியா சூப்பரா இருக்குன்னு சிபுவும் சொல்ல, இப்போ பாட்ஸும் சிபுவும் சேர்ந்து அவங்க கிரியேட் பண்ண போற கேம்குள்ள போறாங்க. இதான் உன் மைண்ட்ல இருக்க அந்த கேமான்னு சிபுவும் ஆச்சரியமா கேட்க, ஓஷன்ல நம்ம இப்ப இருக்கிறதால நமக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் தேவைப்படும். அதுவும் இல்லாம இந்த ஆயில் பிளாட்ஃபார்மோட ஸ்ட்ரக்சர் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதாலயே இது விளையாடுற பிளேயர்ஸ்க்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ரொம்பவே சூப்பரா இருக்குப்பா. அப்போ நம்ம யார் கூட ஃபைட் பண்ண போறோம்னு அவன் கேட்க, அப்போ சடனா ஒரு மம்மி அவங்கள அட்டாக் பண்ண வர பாட்ஸோ சிபுவை அதுகிட்ட இருந்து காப்பாத்துறான். நம்ம ஃபைட் பண்ண போறது இந்த மம்மிஸோட தான். இதுங்கெல்லாம் பேண்டேஜால கவர் ஆயிருக்கிறதால இதுங்களை நம்ம கிரியேட் பண்றதுக்கான டிசைன் சிம்பிளா இருக்கும். அதுவும் இல்லாம இப்படி பண்றதால எந்த ரூல்ஸும் வயலேட் ஆகாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மம்மி திரும்பவும் அவங்கள அட்டாக் பண்ண வர நம்ம பாட்ஸோ அதை ஷூட் பண்ணி கொன்னுடுறான். நீ கலக்கிட்டப்பான்னு சிபு சொல்ல, இப்போ நம்ம ஈஸியான ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி கேமை தான் உருவாக்க போறோம். அதுக்கான கண்ட்ரோல்ஸையும் வெப்பன்ஸ் ஸ்வாப் பண்ற ஸ்பீடையும் ஈஸியா செட் பண்றது மூலமா நம்ம அதை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். அச்சச்சோ நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துருச்சு, வா நம்ம சேஃபான இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. எல்லாம் ஓகே தான், ஆனா அந்த ஸ்டோரி மோடுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு சிபு கேட்க, ஸ்டோரி மோடுக்குனே நம்ம ஒரு முக்கியமான சைட் கேரக்டரை கிரியேட் பண்ண போறோம்னு பாட்ஸும் சொல்ல, ஐயோ பேய் அவன் கத்த பயப்படாத அங்க பாருன்னு பாட்ஸும் சொல்லுவான். ஹாய் குட்டி பாப்பான்னு அவன் அவகிட்ட பேச, அவளால பேச முடியாது. அவளோட மவுத் மூமெண்ட்ஸ்க்கும் டப்பிங்க்கும் நிறைய செலவாகும்னு அவன் சொல்ல, இவளால பேச முடியாதுன்னா அப்புறம் எப்படி நமக்கு மிஷனை கொடுப்பா? அதுக்கு தான் அவளோட எக்ஸ்பிரஷன்ஸ் அப்புறம் ஐ மூமெண்ட்ஸ்னால நமக்கு ஹெல்ப் பண்ண போறா. பிளேயர்ஸ் இவ அவங்க கிட்ட என்ன சொல்ல வராங்கிறத கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். அதுக்காக ஒரு சில பசில்ஸையும் நம்ம இதுல ஆட் பண்ணலாம். அப்புறம் பிளேயர்ஸ் இந்த பொண்ணோட எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு அந்த பசில்ஸை சால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்ல, இப்போ அந்த குட்டி பொண்ணு ஓடி போய் ஒரு ரைஃபிளை எடுத்து சிபோ கையில கொடுக்கவே அதை வச்சு அங்க இருக்கிற மம்மி சப்போர்ட் பண்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறோம்னு பாட்ஸு சொல்ல, பாட்ஸு நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தான்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்ல, சொல்ல போனா நீ தான் எனக்கு சீனியர்னு பாட்ஸும் சொல்ல, எனக்கு இப்போதான் ஒரு விஷயம் புரிய வருது, எதுக்காக உனக்கு மட்டும் ஓவர் டைம் பார்க்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு. நீ உண்மையிலே கெட்டிக்காரன் தான், உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கணும்னு அவன் சொல்ல, எனக்கு கண்டிப்பா தெரியும் மிஸ்டர் குவின்னும் இதே தான் நினைக்கிறாரு. நம்ம கிட்ட எதுவுமே அவர் டேரக்டா சொல்லல, ஏன்னா புதுசா ஒன்னு கிரியேட் பண்றதுனால கிடைக்கிற சந்தோஷத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. நீ சரியா தான் சொல்ற, எனக்கும் இப்பதான் அவரோட இன்டென்ஷன்ஸ் புரிய வருது. இங்க எல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஒருவேளை இப்படிதான் ஒரு ஜீனியஸோட மைண்ட் வேலை செய்யும் போல இருக்குன்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் குவின் நம்ம கிட்ட சொன்ன அந்த கூலான வெப்பனை பத்தி நீ ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருக்கியா? அவர் ரொம்பவே வித்தியாசமானவர். நிச்சயமா ஒரு லெஜெண்டரி வெப்பனை தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. இந்த வெப்பன் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. இப்போ எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. அவர் சொன்ன மாதிரியே அந்த கேமை பெர்ஃபெக்ட்டா நம்மளால டெவலப் பண்ண முடியும். அப்போ அங்க வர யாங் சிபோவை பார்த்து நீங்க சீக்கிரட்டா ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கியான்னு கேட்பான். இப்போ ஒரு பார்ட்டி ஹாலை காட்டுறாங்க. அங்க லின் வரவே அங்க இருக்கவங்களா அது ஷென்ஹுவாவோட வாரிசு தானேன்னு ஆச்சரியமா பார்க்க, நான் கேள்விப்பட்டேன் நீ அந்த ஃபைரி ஸ்கை ஸ்டுடியோஸ்ல பார்த்துட்டு இருந்த உன்னோட அந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன்னு. அதுக்காக நான் இன்னொரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்றா. இதோட இந்த எபிசோடு முடியுது. அந்த லின்னுங்கிறவ ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவ. அப்படி இருந்தாலுமே ஒரு நல்ல கேமை டெவலப் பண்ணுங்கிற அவளோட பேஷனுக்காக நம்ம ஹீரோ கிட்ட ஒர்க் பண்ணுவா. இந்த அனிமையில நம்ம ஹீரோக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர்னா அது பாட்ஸு தான். நான் ஏன் அப்படி சொல்றேங்கிறத வரப்போற எபிசோட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அப்படியே உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸையும் கமெண்ட் பண்ணிடுங்க. எந்த கேரக்டரோட பேர் அதிகமா வருதுன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.